இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இது ஒரு அருமையான தீர்க்க தரிசன வார்த்தை. இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த வசனம் முழுதும் வாசித்து பார்த்தோன்னா, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்வது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களே அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். பார்த்தீங்களா, இதில் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் கிடைக்கக்கூடிய லாபம், அவர் கிடைக்கக்கூடிய கிஃப்ட்டு, அதுதான் என்னதான் இது. அது முந்தின வசனங்கள்லாம் பார்த்தோன்னா, அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அவர் தன்னை தானே வருத்தி கொள்ளுகிற அந்த காரியத்தினால என்ன ஆகுதுன்னா, என் தாசராக நீதிபதி தம்மை பெற்று அறிவினா அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து அவங்களுக்காக அவர் பாடுபட்டு சுமந்து கொண்டதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனத்தில் பார்க்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது ஒரு கையினால் வாய்க்கும். சந்ததி அப்படின்னா இனிமேல் வரப்போகிற பிறக்கப் போகிற அவர் மூலமாக பிறக்கப் போகிற பரிசுத்த சந்ததியை பெறுவதற்காகவே அவர் நீடித்த நாளாக இருப்பார். பொறுமையாக இருந்தார். அப்படி அவர் பொறுமையாக இருந்ததுனால இங்கே என்ன ஆகுதுன்னா, அநேகர் அவருக்கு பங்காக கொடுப்பாராம் தேவன். பலவான்களே அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். பலவான்கள் அப்படின்னு சொல்லப்படும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, உடல் அளவில் உள்ள பலவான்களை மட்டும்தான் நினைக்கிறோம். உடலில் பலமுள்ள பலவான்கள், ஐஸ்வர்யத்தில் உள்ள பலவான்கள், திறமையில் உள்ள பலவான்கள், கொடுப்பதில் உள்ள பலவான்கள், இன்னும் ஊழியர் செய்வதில் உள்ள பலவான்கள், பலவான்களை நம்ம அங்கே பார்க்குறோம். கிதியோன் அப்படியே சோர்ந்து போய் தான் இதை அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், பராக்கிரமசாலியே அப்படிம்பார். கர்த்தர்னோடு இருக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அப்படிம்பார். அப்போ பராக்கிரமசாலியேன்னு சொல்லி அவன் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறான். அவனை பார்த்து கூப்பிடுதார் ஆண்டவர். அப்போனா பலவான்களை தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் அப்படின்னா, பல விதங்களிலும் சிறந்தவங்களை தமக்காக சொந்தமாக அவர் எடுத்துக்கொள்ளுவார். உலகத்தில் ஊழியங்கள் நடக்கிறது பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய பணக்காரங்க தாங்குறாங்க, பெரிய பெரிய பலவான்கள் தாங்குறாங்க, பெரிய பெரிய திறமசாலிகள் தாங்குறாங்க. இதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தையின் நிறைவேறுதல். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். அவங்களை கொண்டு அவருடைய ஊழியம் வளருவதற்கு அவர் என்ன செய்கிறார், அதுக்கு ஏதுகரமாக எல்லாத்தையும் மாற்றிக்கொள்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நாமும் பலவீனமாக இருந்தால் கூட நம்மையும் ஒரு பலவனாக மாற்றி அவருக்காக நம்மை தேர்ந்தெடுத்து அவருடைய ஊழியத்தை செய்ய நம்ம வைக்கிறார்ல, அதுதான் இந்த வார்த்தையினுடைய பொருள். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு